அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சியானது 6/3/2026 வெள்ளிக்கிழமை விஸ்வவசு வருஷம் மாசி மாதம் 22 நடைபெற்றது. சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். சனீஸ்வர பகவானை பற்றி தெரிந்து கொள்ளும் வாருங்கள். பொதுவாக சனீஸ்வர பகவான் என்றால் எல்லோரும் பயப்படுகிறார்கள். நீதி, நியாயம், தர்மப்படி நடந்து கொள்பவர்களுக்கு அதிக பாதிப்பை தரமாட்டார் சனீஸ்வர பகவான். குறுக்கு வழியில் செல்பவர்கள், நியாயத்துக்கு புறம்பாக நடந்து கொள்வர்கள், அநியாயக்காரர்கள் இவர்களுக்கு அதிக பாதிப்பை தருவார். சனீஸ்வர பகவான் சூரிய புத்திரர் ஆவார். சனீஸ்வர பகவான் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அலைகிரகம் ஆவார். சனீஸ்வர பகவான் நிறம் கருப்பு. சனீஸ்வர பகவான் வஸ்திரம் கருப்பு. சனீஸ்வர பகவான் வாகனம் காகம். சனீஸ்வர பகவான் உலோகம் இரும்பு. சனீஸ்வர பகவான் தானியம் கருப்பியல். சனீஸ்வர பகவான் சமைத்து வன்னி. சனீஸ்வர பகவான் நவரத்னம் நீலக்கல். சனீஸ்வர பகவான் தசை 19 வருஷமாகும். சனீஸ்வர பகவான் ஆட்சி வீடு மகரம் கும்பம். சனீஸ்வர பகவான் உச்ச வீடு துலாம். சனீஸ்வர பகவான் நீச்ச வீடு மேஷம். சனீஸ்வர பகவான் பகை வீடு சிம்பம். பொதுவாக சனீஸ்வர பகவான் ஒரு ராசியில் 2.5 வருடம் சஞ்சாரம் செய்வார். சனீஸ்வர பகவான் நட்பு கிரகம் சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான், கேது பகவான். சனீஸ்வர பகவான் சமகிரகம் குரு பகவான். சனீஸ்வர பகவான் பகை கிரகம் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான் ஆகும். நீங்கள் ஏழைகளுக்கு உணவுடை கொடுப்பது நல்லது. ஊனமுற்றோருக்கு உதவி புரியுங்கள். படிக்கும் மாணவர்களுக்கு உதவி புரியலாம். சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எள்ளு கலந்த தயிர் சாதம் வைப்பது பாதிப்பை குறைக்கும். சனி காயத்ரி சொல்வதும் சிறப்பாகும். ஆஞ்சநேயர், ஐயப்பன் வழிபாடு சிறப்பை தரும். ஒரு முறை திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்த நீராடி சனீஸ்வர பகவானை வழிபட்டு பலனை பெறலாம். மேலும் சென்னையில் உள்ளவர்கள் பல்லாவரம் அருகில் உள்ள பொய்ச்சொல்லூரில் சனீஸ்வர பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கி எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். கடகராசி நேர்களே, உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில், அதாவது பாக்கியஸ்தானத்தில் வருகிறார். இந்த பயிற்சியானது அதிகமாக பலனை பெறும் ராசிகளில் நீங்களும் ஒருவர். கவலை விடுங்கள், சந்தோஷம் பெறுங்கள். உங்கள் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். மேலும் நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கும் பாக்கியம் உள்ளது. எதிரில் நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வேலையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உண்டாக வாய்ப்புள்ளது. பயன்படுத்தி கொள்ளவும். உடல் நலத்தில் கவனம் தேவை. உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்வோம். உங்கள் பொருளாதார சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.